ஸ்ரீ தேவி பாகவதம் 304ஆம் பகுதி காயத்ரி புரச்சரணை. நாரத முனிவரே, இனி இஷ்ட சித்திகளை எல்லாம் தரும் காயத்ரி புரச்சனை பற்றி கூறுகிறேன், கேட்பீராக. புனிதமான ஓர் இடத்தில் புரச்சரணை செய்தால் மந்திர சித்தி உண்டாகும். காயத்ரி மந்திரத்தை 10,000 உரு ஜபித்தல் வேண்டும். அதனால் மந்திர சித்தி உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் நரசிம்மம், சௌரம், வராகம் முதலிய மந்திரங்கள் ஜபிப்பதால் பலன் ஏற்பட மாட்டாது. பிராமணர்கள் ஜபம் செய்வதால் ஆபத்துகளில் இருந்து விடுபடுகிறார்கள். விரதங்கள் மூலம் தேகத்தை வாட்டுவதே பிராமணனது தவமாகும். இல்லறவாசி 8 கவளமும், வானப்பிரஸ்தன் 4 கவளமும், பிரம்மச்சாரி திருப்தியடையும் வரையும் உட்கொள்ள வேண்டும். கபளம் என்பது கோழி முட்டை அளவாகும். திருடன், சோரம், சண்டாளன், சத்திரியன், வைசியன் ஆகியோரிடம் பிராமணன் அன்னம் பெற்றால் அது அதமமாகும். சூத்திரரிடம் அன்னம் பெற்றாலும் அவர்களோடு உறவாடினாலும் அந்தணர், சூரிய சந்திரர் உள்ளவரை நரக வேதனையை அனுபவிப்பர். தினமும் காலையில் இருந்து மதியம் வரை தூய்மையாக இருந்து விதிமுறைப்படி காயத்ரி மந்திரத்தை ஓதுதல் வேண்டும். காயத்ரி மந்திரத்திற்கு ஈடான மந்திரம் வேறு எதுவும் இவ்வுலகில் இல்லை. பரம தரித்திரனும் காயத்ரி மந்திரத்தை முறைப்படி ஓதி வருவானே ஆனால் வறுமையிலிருந்து விடுபடுவான் என்றார் நாராயணர். 304ஆம் பகுதி நிறைவடைந்தது.